பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து போனாலும் திமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அப்பப்போ ஒரு சலசலப்பு உருவாக்கிட்டே தான் இருப்பாங்களா கூட்டணிக்குள்ளே? திடீரென்று இன்று காலை அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். ஒரு டிவி சேனலுக்கு பிரத்யேகமாக கொடுக்குறார். அதில் 25 இடங்கள் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் விசிக கேட்கும் என்று சொல்லியிருக்கிறார். 25 இடங்கள் கேட்பது அவர்கள் உரிமை, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ தான் ஆதவ் அர்ஜுன் மூலமாக ஒரு பிரச்சனை எழுந்து அது அப்படியே அடங்கியிருக்கு. அவர் கட்சியிலேருந்து அவரே விலகிட்டார். இவங்க வெறும் ஷோகாஸ் நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் அவர் உங்களுக்கு எதுக்கு நெருக்கடின்ட்டு அவர் வெளியே போயிட்டார். ஆனால் அப்போ ஆதவ் அர்ஜுன் இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக ஆதவ் அர்ஜுன் செய்த செயலை மீண்டும் விசிகாவில் யாரோ தொடங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆதவ் அர்ஜுன் பல்வேறு ஆசைகளுக்காக இங்கே ஓடி வந்தவர். அவர் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், எம்பி ஆகணுன்ற ஆசை நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஆனால் ஆதவ் அர்ஜுன் பேசியது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட பேச்சு. அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறிவிட்டார் என்றெல்லாம் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னாலும் நான் சில இடங்களில் பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். கட்சி தலைவர் ஒரு உத்தரவிட்டால் அதற்கு கட்டுப்படுவதுதான் நிர்வாகிகளுக்கு அழகு. அப்போது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுற அந்த வலிமை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் இல்லை அவரோட சொந்த கருத்துன்னு பேசும்போது அதே பாணியில் மீண்டும் வன்னியரசு பேசியிருக்கிறார். ரெண்டாவது, தேர்தலுக்கு இன்னும் 14 மாதங்கள் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட இப்போது ஜனவரி 26 தொடங்கினாலும் ஒரு 12 மாதங்கள் நிச்சயமாக 12 மாதங்கள் காத்திடணும். ஜனவரி பிப்ரவரியில் இந்த ஃபீவர் ஆரம்பிக்கும். பட் மறைமுகமான பேச்சுவார்த்தை வருகிற ஆண்டு நவம்பர் அப்படி தான் தொடங்க போகுது. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த பேட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை நீங்கள் எப்படி டீல் செய்கிறீங்கன்னா, இந்த கூட்டணி வெற்றி பெறுகிற கூட்டணி, நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு சில பேரங்கள் படிய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் வன்னியரசு பேசியிருக்கிறார். எல்லாரும் கேட்பாங்க, திருமாவளவனுடைய அனுமதி இல்லாமல் இப்படி பேச முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இப்போ தான் முடித்து வைத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணி விட்டு விலக மாட்டேன் எல்லாம் சொன்ன பிறகும் வன்னியரசு இப்படி பேசுவதும், உடனே வன்னியரசுக்கு ரியாக்ஷன் அங்கே கடலூரில் திருமாவளவன்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நாங்கள் எப்போதுமே நம்பரை டிமாண்ட் செய்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக அப்படிலாம் கூட்டணிலாம் பேசாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக 15 கேட்பாங்க, அதில் தான் பேசி 6 7 கிடைக்கும். இந்த முறை இரட்டை இலக்கத்தில் விசிக நிறுத்த வேண்டும் அப்படின்றது விசிகாவோட ஆசையாக இருக்கலாம். நீங்கள் இரட்டை இலக்கம் வேண்டும் என்றால் அப்போ 10 12 கேட்டால் தரமாட்டாங்க, 15 கேட்டால் தரமாட்டாங்க, 25 கேட்டால் தான் அதில் சரிபாதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இப்பொழுதே ப்ரெஷர் தொடங்கி இருக்கிறார்கள். இது வெளிப்படையாக தெரிகிறது. விசிக என்ன சொல்லி சமாதானம் செய்தாலும் மீண்டும் திமுக கூட்டணிக்கு குடைச்சல் தொடங்கி இருக்கிறது. அதிமுக பொதுக்குழு அண்மையில் தான் நடந்துச்சு. அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி, திமுக, பாஜக இவங்கெல்லாம் என்ன புள்ளி விவரங்கள், ஓட்டு சதவீதம் பெற்றது அப்படின்றத புள்ளி விவரங்களோடு அவர் குறிப்பிட்டு இருந்தார். இப்போ அதே மாதிரி திமுக ஒரு செயற்குழுவில் கூட்டம் நடந்திருக்குது. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது அவர் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம், திமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்றதெல்லாம் மீண்டும் 200 அப்படின்றத உறுதிப்பட சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் திரைப்பட பாணியில் தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக எதிர்த்து வந்தாலும் சரி 200 இடங்களை திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு இருக்கார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்ட பதிலா, இல்லை திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஒரு கான்கிரீட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா? திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி நான் அமைப்பேன் என்று தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லி வருகிறார். சரி, நீங்கள் என்ன மாதிரி கூட்டணி அமைக்க போகிறீங்கன்னு யாரும் வெளிப்படையாக கேட்டால் அதுக்கு காலம் வரும், காத்திருங்கன்னு சொல்கிறார். சரி, இப்போது அவர் சொன்ன கணக்கு என்னென்னா, 2021 திமுக கூட்டணியை விட நாம் மோசமாக தோற்கவில்லை, ஒரு 2 லட்சம் வாக்கில் தான் நம்ம தோற்றுருக்கிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னார். அதில் பாஜக பற்றியும் கணக்கு சொல்லியிருக்கார்.
நீங்கள் 2014 வாங்கியிருக்கிற வாக்கை விட 2024 குறைந்த வாக்கு தான் வாங்கியிருக்கிறீர்கள் எடப்பாடி சொல்கிறார். திமுகவே சொல்கிறார் நீங்கள் 2 லட்சத்தில் தான் ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. பாஜகவும் ஒரு பெரிய கூட்டணி, அதிமுக வலிமையான கூட்டணி 1% வளர்ந்துருக்குன்னு சொல்கிறார். இல்லை, எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எப்படி ஒப்பிட்டு நீங்கள் 2014 எத்தனை இடத்துல போட்டிக்கிட்டீங்க, 2019 எத்தனை இடத்துல போட்டிக்கிட்டீங்க அப்படின்றத வச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதே பாணியை தான் ஸ்டாலினும் எடப்பாடிக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி சொன்னது வேற. அதாவது நம்ம தோற்று போகவில்லை, ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நழுவி இருக்கிறோம் வெற்றியை, அந்த பாணியில் பேசுகிறார். உற்சாகமூட்ட பேசுகிற பேச்சாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஸ்டாலின் கிளப்பியிருக்கிற பீதி இருக்குல்ல, பயங்கரமான பீதி இன்னைக்கு. அதாவது செயற்குழுவில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அவர் சொன்ன கணக்குகள், அதிலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கர்நாடகா நீதிபதி குமாரசாமி போட்ட கணக்கை விட மோசமான கணக்கு. அதிமுகவில் அடிப்படை அறிவு இருக்கிற எந்த தொண்டனும் இந்த கணக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த கணக்கெல்லாம் சொல்லும்போது உண்மையிலே அதிமுக தொண்டன் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் ஸ்டாலின் சொல்கிற கணக்கு சரியாக இருக்குமோ அப்படின்ற சிந்தனை வரும். காரணம் 2014 நீங்கள் எப்படி எடப்பாடி அந்த பொதுக்குழு சொன்னாரோ அவர் சொன்ன கணக்கு 2019 20 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுகவுக்கு 19.4% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. சரி, 2024 மக்களவை தேர்தலில் 34 தொகுதிகளில் போட்டியிட்டு 20.4% தான் வாங்கியிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் 1% கூடுதல் அப்படிங்கிறார். கூட்டணியாக 23% அதிமுக, அது வேறு விஷயம். ஆனால் இவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் 14 தொகுதியில் கூடுதலாக போட்டியிட்டு நீங்கள் எப்படி வாக்கு வாங்கியிருக்கணும்னா 32.98, கிட்டத்தட்ட 33% நீங்கள் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அப்போது 20 தொகுதியில் போட்டிட்டுக்கு இத்தனை வாக்கு, 34 தொகுதியில் போட்டிட்டால் இத்தனை வாக்கு வாங்கியிருக்க வேண்டும். அத்தனையும் பொய்யாக சொல்கிறீர்கள். காரணம், 20 தொகுதியில் போட்டியிட்ட போது ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாங்கியிருக்கிறது. அப்போது நீங்கள் இந்த முறை என்ன வாங்கியிருக்கிறீங்க? 2024 ஒவ்வொரு தொகுதியிலும் 2.61 லட்சம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியும் குறைவாக வாங்கியிருக்கிறீர்கள். இந்த கணக்கு சொல்ல கூட்டல் கழித்தல் கணக்குகள் தெரியாது என்று உங்கள் தொண்டர்களை பற்றி நினைக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, ஒரு கடுமையான வார்த்தையை சொல்கிறாரு. வாக்குகள் வாங்கியிருக்கிற விஷயத்தையெல்லாம் விட்டு பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டீர்கள் என்று சொல்கிறீங்க. அமித்ஷா அம்பேத்கரை பற்றி சொன்ன போது நீங்கள் கொஞ்சமாச்சும் ரியாக்ட் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்போது பாஜக கூட்டணியில் இல்லை என்று சொன்னாலும் நம்புவதற்கு தயாராக இல்லை. உங்கள் கட்சியும் பலவீனமாக இருக்கிறது, அதுதான் சொல்கிறார். நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, கூட்டமாக வந்தாலும் சரி, மோதி பார்த்துருவோம். 200 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்கள் கூட்டணிக்கு 200 இடங்கள் கிடைப்பது உறுதி அப்படிங்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இன்றைய தினமணியில் நடுப்பக்க கட்டுரை வந்திருக்கிறது. 200 இலக்கு யாருக்கு சாத்தியம். இந்த கட்டுரையும் பார்த்தீங்கன்னா அதிமுகவை கடுமையாக பீதியடை செய்திருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலின் கிளப்பிய பீதி எடப்பாடி பழனிசாமிக்கு பகிர் என்று இருந்திருக்கும். காரணம், செயற்குழு பேசின பேச்சு, அந்த பேட்டி விவரம்லாம் வருகிறது. அடுத்து அதே நாளில் தினமணியில் ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரையில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அதுவும் 3 முறை தொடர்ச்சியாக ஆட்சி, 7வது முறை ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதில் என்ன விஷயம்னா, திமுக 1971 205 தொகுதிகள், 1996 220 தொகுதிகள். அதே மாதிரி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் 1991 225 தொகுதிகள், 2011 203 தொகுதிகள். அப்போது 2 முறை 2 கட்சிகளும் 200 தொகுதிகளை கடந்து விட்டது. 3வது முறை எந்த கட்சி 200 தொகுதிகளை தாண்ட போகிறது என்பதுதான் இப்போதைய கேள்வி. இது யாருக்கு சாத்தியம் என்று எழுதும்போது தினமணி எழுதுகிறார்கள், ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 2019, 2021, 2024 என 3 பொது தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளது. கருணாநிதி தலைமையிலான கூட்டணி இதுபோல 3 பொது தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றதில்லை. ஸோ அது ஒரு ப்ளஸ் ஸ்டாலினுக்கு. சரி, இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, 200 என்பது ஸ்டாலினுடைய கணக்கு எப்படி சாத்தியம்?
1996 2006 பேரவைத் தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தாலும் 2001 2011 கூட்டணி அமைந்தது போல இந்த முறை கூட்டணி அமைத்து அதிமுக 200 இடத்தை அடைய முடியுமா? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்களே சொல்கிறாங்க. திமுக கூட்டணி பொறுத்தவரை வாக்கு சதவீதம் சீராக இருக்கிறது. அந்த கட்டுரையில் சொல்லப்பட்ட செய்தி. அதிமுக அப்படி இல்லை. காரணம், 2019 திமுகவுக்கு 53.15%, 2021 திமுகவுக்கு 45.38%, 2024 46.97%. 3 முறையும் 45% மேலாகத்தான் திமுக வாக்கு வங்கி வைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் 2024 அதிமுக கூட்டணி மொத்தமாக 23.05% வாக்கு வங்கி பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணிக்கு 18.28%, நாம் தமிழர் கட்சிக்கு 8.2. ஸோ இந்த ஆவரேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா 24% அதிமுகவை விட திமுகவுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஸோ இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். அது மட்டுமல்ல, நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு 7 இடங்களில் டெபாசிட் போயிருக்கிறது. அதிலே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மத்திய சென்னை இந்த 4 தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு ஒற்றை இலக்கத்தில் தான் வாக்கு சதவீதம் பதிவாகியிருக்கிறது. ஆனால் திமுக 2014 படுதோல்வி அடைந்த போதும் அந்த வாக்கு வித்தியாசம் 18 என்று வைத்திருக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியிலும் தருமபுரியிலும் திமுகவுக்கு டெபாசிட் போயிருக்கு. ஆனால் அந்த 2 தொகுதிகளிலும் திமுக ஒற்றை இலக்கத்துக்கு வரவில்லை, இரட்டை இலக்க வாக்கு வங்கி வைத்திருக்கிறது. ஸோ எல்லா தேர்தல், மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று பார்த்தால் திமுகவுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கிறது. அதிமுகவுக்கு அப்படி அல்ல. ஆனால் இது ஆச்சரியமான ஒரு ஒப்பீடு தான். உண்மையிலே அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது, வாக்கு வங்கி இருக்கிறது என்பதெல்லாம் தகர்த்தெறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எடப்பாடிக்கு ஸ்டாலின் பேசிய பேச்சு எப்படி பீதி, இந்த கட்டுரை, அவருடைய பேச்செல்லாம் பகீர் கிளப்பியிருக்கும். என்ன பதில் சொல்ல போகிறார் என்று இன்று மாலை 6 மணி வரை அதிமுக தரப்பிலிருந்து ஸ்டாலின் பேச்சுக்கும் பதிலடி இல்லை, இந்த கட்டுரைக்கும் பதிலடி இல்லை. கிட்டத்தட்ட இதுக்கு எப்படி கணக்கு போடலான்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணால் தான் முடியும், வேறு வழி இல்லை. இந்த கட்டுரையின் முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போதைய நிலவரப்படி திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தாவேகா, விஜய் கட்சி 5 முனை போட்டி என்று வந்தால் கொங்கு மண்டலம், வட தமிழகம் இந்த 72 தொகுதிகள் தான் அதிமுக திமுக கடும் போட்டி. மற்ற இடங்களில் திமுகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை 5 முனை போட்டியாகவே அமைந்து விட்டால் திமுக 200 தொகுதிகளை எட்ட முடியும்னு போடுறாங்க. எனக்கு தெரிந்தவரை 5 முனை போட்டியாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. காரணம், விஜய் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று சொல்லிவிட்டார். ஏதாவது ஒரு கூட்டணியில் ஐக்கியமாவார் தான் நான் எதிர்பார்க்கிறேன். தனித்து விடப்பட்டால் அது ரொம்ப நிலைமை கஷ்டமாகும். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமையாவிட்டால், ஏன் சொல்கிறேன்னா, அண்ணாமலை நேற்று கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் போயிருக்கார், ஹைதராபாத் டெல்லி போயிருக்கிறார், அமித்ஷாவை பார்க்க இருக்கிறார். உள்துறை அமைச்சரை ஏன் சந்திக்கிறார், எதுக்கு சந்திக்கிறார்? தமிழ்நாடு பொறுப்பாளர், கள நிலவரத்தை அவர் தான் பார்த்து கொள்கிறார். இந்த விஷயத்தில் ஒருவேளை, ஏன்னா அண்ணாமலை அடைக்க வாசிக்கிறார் நம்ம சொல்லிட்டோம். டிடிவி தினகரன் வேற பாஜக கூட்டணிக்கு வந்தால் தான் அதிமுக தப்பிக்கும்னு சொல்லிட்டாரு. பாஜக அதைத்தான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக கூட்டணி என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அண்ணாமலை தலைவராக இருந்தால் நெருக்கடி வரும். ஒருவேளை என்னை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிடுங்கள் என்று சொல்வதற்காக போயிருக்கிறாரா என்னுடைய சந்தேகம். அல்லது ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு, அவருடைய மைத்துனருடைய பங்குதாரர் கிட்டத்தட்ட ஒரு 24 ஏக்கர் நிலம் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறதா ஒரு தகவல். அதில் பல்வேறு நெருக்கடிகள் அண்ணாமலைக்கும் அண்ணாமலை குடும்பத்தாருக்கும் வரும் என்று சொல்கிறார்கள். அது அண்ணாமலைக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏனென்றால் பாஜக அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜோதிகுமாருக்கு ஐடி ரைடு அது தொடக்கி எறியப்பட்டது, கண்டும் காணாமல் போகப்பட்டது. அண்ணாமலைக்கு நெருக்கடி வர வாய்ப்பில்லை. ஆனால் இந்த கூட்டணி விவகாரத்தில் என்ன மாதிரியான முடிவெடுக்கப் போகிறேன், எனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் என்று சொல்வதற்காக போயிருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். இந்த விவகாரத்தில் அதிமுக என்ன பதிலடி சொல்ல போகுது என்பதுதான் காத்திருக்கணும். திமுக செயற்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினது, தினமணி கட்டுரை, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் பார்ப்பார். பதிலடி கொடுக்கலனாலும் இதுக்கு என்ன செய்கிறது, அவங்களுடைய ஒரே நம்பிக்கை திமுக கூட்டணியிலேருந்து ஏதோ ஒரு கட்சிகள் வரும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு.
இப்போ அந்த வேலையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி நகர மாட்டாரா? இல்லை, எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க, இணையதளத்தில் எழுதுகிறாங்க. மீண்டும் விசிகா குடைச்சல் கொடுத்து விட்டது, கண்டிப்பாக அந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்காது. நமக்கு தெரியாது திமுக கூட்டணியில் இருக்குமா இருக்காதுன்னு. ஆனால் திருமாவளவன் தெள்ள தெளிவாக ஒரு முறை சொல்லியிருக்கிறார், பல முறை சொல்லியிருக்கிறார், இந்த கூட்டணி விட்டு நாங்கள் போவதற்கு வாய்ப்பில்லை. கேட்டால் சனாதன விஷயத்தை கையில் எடுக்கிறார். சனாதன எதிரிகள் எங்களை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கிறது, அதற்கு நாங்கள் பலியாக மாட்டோம்னு. ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போ 25 இடங்கள் வன்னியரசு கேட்குறார். ஸோ இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் 3 இடம், மதிமுக 6, காங்கிரஸ் 25, கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 3, மக்கள் விடுதலை கட்சி 1, மனிதநேய மக்கள் கட்சி 2, தமிழக வாழ்வுரிமை கட்சி 1, ஃபார்வர்ட் பிளாக் 1, சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6, விசிகா 6. ஸோ இப்போ இந்த முறை கண்டிப்பாக கூடுதல் இடம் பெற வேண்டும் என்பதில் விசிகாவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும், எப்படியா வாங்கிடலான்னு. காரணம் இவங்கெல்லாம் போட்ட கணக்கு தான். தினமணி கட்டுரை, முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தான் 200 இடங்களை பிடிக்கும், ஆட்சிக்கு வரும். அவங்க சொல்லிட்டாங்க திமுக 5 முனை போட்டி என்றால் திமுக கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும், 200 என்ற நம்பரும் தொட முடியும்னு போட்டாங்க. அப்போ இந்த கூட்டணி உடைய வேண்டாம் என்று நினைத்தால் எங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கூடுதல் இடங்கள் கொடுங்கள் என்று விடுதலை சிறுத்தை நிச்சயமாக அழுத்தம் கொடுக்கும். ஆனால் விசிகா கூடுதல் இடம் கேட்டால் காங்கிரஸ் கேட்குமா கேட்காதா? கம்யூனிஸ்ட் கட்சி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எங்களுக்கு 6 போதும்னு சொன்னால் கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க, கூடுதலாக கேட்பாங்க. எந்த கட்சிக்கும் கூடுதல் இடம் கேட்பதில் ஆசை உண்டு. ஆனால் திமுக கொடுக்குற அழுத்தத்துக்கு 173 இடங்கள் திமுக போன முறை நின்றிருக்கிறது. இந்த முறை நீங்கள் விசிகா கூடுதல் இடம் கேட்டால் மதிமுக கேட்கும், காங்கிரஸ் கேட்கும். அப்போது மனிதநேய மக்கள் கட்சி ஏற்கனவே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறது, ஜவாஹிருல்லா கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடும் அதிருப்தியில் இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்டணி உடையக்கூடாது, 200 இடங்களை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால் எங்களை வைத்துக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுத்தால்தான் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் எப்படி முடியும் திமுகவுக்கு? ஸோ நெருக்கடி வரும். அதிமுக அப்போது ஓப்பனாக ஒரு அறிக்கை விடலாம், கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் என்று கூட சொல்லலாம். அது சரியாக வருமா சரியாக வராதில்லை, ஒரு சேலஞ்சு. திமுக இப்படி வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக எல்லோரும் எழுதுகிறார்கள், எல்லோரும் பேசுகிறார்கள். இந்த கூட்டணி அப்படியே அமைந்து விட்டால் திமுக தான் ஆட்சி, அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போது நீங்கள் 12 இடங்கள் அடைய வேண்டும் அல்லது 15 இடங்கள் வேண்டும் என்றால் அதிமுக ஒரு ஓப்பனாக கால்ஃபர் பண்ணலாம், நீங்கள் வாங்க 15 இடம் தரோம். அப்போது கூடுதலாக இடம் கிடைக்கும்போது நிச்சயமாக விசிகா கட்சியில் ஒரு அழுத்தம் வரும். அங்கே அது வெற்றியா தோல்வியா, அத்தனை இடங்களில் போட்டியிட்டு எத்தனை இடம் ஜெயிக்க போகிறோம் அதெல்லாம் அப்புறம். நிச்சயமாக மிகப்பெரிய நெருக்கடிக்கு திமுக கூட்டணி. காரணம், நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி, ஆட்சிக்கு வருவது உறுதி, 200 இடங்களை பிடிப்பது உறுதி, ஆனால் எங்களை வைத்துக் கொள்வது உறுதியா, நாங்கள் கேட்கிற இடங்களை நீங்கள் தருவீர்களா என்ற அழுத்தம் திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடி அமையும். இது எப்படி டீல் பண்ண போகிறான்னு பார்ப்போம். நன்றிங்க சார். நன்றி.